friends, welcome back to our channel. இது என்னோட weight gain challenge day 12. Day 11, day 10, day 9, day 8, day 7, day 6, day 5, day 4, day 3, day 2, day 1 எல்லாம் பார்க்கணும்னா 3 idiots channel உள்ள போய் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம எல்லாத்தையும் போய் பாருங்க. இன்னைக்கான மெனு என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கான மெனு சிக்கன் கிரேவி லெக் பீஸ் 2 லெக் பீஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் டிஃபால்ட்டா 2 eggs இருக்கும், 2 eggs பார்த்துக்கோங்க. அப்புறமா ஹாஃப் குக்கும்பர் இருக்கு. இதுதான் இன்னைக்கான மெனு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாருங்க, அவ பயந்துட்டா எங்க நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு. பார்த்துட்டீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மண்டே இப்பதான் நம்ம வந்து மீட் பண்றோம். ஸோ இன்னைக்கான டயட் சேலஞ்ச் வந்து டிஃபன் மாதிரி தான். ஐ மீன் சப்பாத்தி, எக்கு, சிக்கனு அண்ட் குக்கும்பர். இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால இன்னைக்கு சிம்பிளா செஞ்சுட்டேன். நாளையிலேருந்து கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டா அவளுக்கு கொடுக்கணும். எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ அதனால வந்து சரி சிம்பிளா எது செய்ய முடியும், அவளுக்கும் டயட்டுக்கு எது நல்லது அப்படின்றதுனால இப்படி கொடுத்துட்டு இருக்கேன். இதுவுமே எக்கும் சிக்கனுமே போதும், மற்றது எல்லாமே அவளுக்கு சும்மா ஒரு இதுக்காக தான். ஸோ எல்லாமே ஓவராலா பார்த்தா உடம்புக்கு நல்ல விஷயம் தான் அவ சாப்பிட்றா. பார்த்துக்கோங்க, அவளுக்கு வந்து 12 years ஆகுது, ரன்னிங்ல இருக்குது 12 years. பட் இப்ப வரைக்கும் பார்த்தா இந்த ஒரு இன்னைக்கு 12th டே, பட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் கூட ரொம்ப நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. இன்னும் கூட அந்த எலும்பெல்லாம் தெரியுது, இந்த ஹைலைட் போனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைலைட் போனு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு எலும்பா தான் இருக்கா. பட் வந்து ஸ்கின்ல எல்லாம் நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியுது அவளுக்கு. ஃபேஸ்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் சதை போட்டிருக்கு. மற்றபடி வந்து இன்னும் உடம்பு போட்ட மாதிரி தெரியல. பட் வந்து இப்போ கொஞ்சம் வளர்றா, அதனால வேணும்னா சத்தெல்லாம் உடம்பு வளர்றதுக்கு எடுத்துக்குதோ என்ன தெரியல, வெயிட் போட மாட்டேங்கிறா. பட் இருந்தாலும் வெயிட் போடணும்ன்றது எங்களோட மோட்டிவ் கிடையாது. அவ வந்து நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும், அவ சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா சாப்பிட்றதே கண்ட்ரோல் பண்ணிட்டா. வெறும் ஸ்நாக்ஸ், சிப்ஸ், ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தா. இப்பதான் நல்லா வீட்டுல செய்யறத நிறுத்தி நிதானமா பொறுமையா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. அதுவே போதும். ஏன்னா கண்ணு முன்னாடி அவ சாப்பிடுறா, அதெல்லாம் அவளுக்கு போகுது. அந்த சத்தெல்லாம் அவளுக்கு உள்ள இருக்குன்றது எங்களுக்கு இப்போ நல்லா தெரியுது. ஸோ அதனால வந்து அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ வந்து வெயிட் போடல அப்படின்றது, சாப்பிடுறா, அந்த நியூட்ரிஷன்லாம் அவளுக்கு உள்ள போகுது. ஸோ இதே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ஒரு 3-4 daysலயே நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுறத நல்லா பார்க்கணும். இப்ப இதே ஃபுட்டை நான் ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா என்னோட வெயிட் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நார்மலாவே கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே வெயிட் ஓவரா போட்டுடுறேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் குழந்தையில இருந்தே இப்படிதான் சப்பி. அது வந்து நான் வந்து இது வரைக்கும் ஒல்லியாகி யாருமே என்னை பார்த்தது இல்லை, நானே என்னை பார்த்தது இல்லை. பட் டயட் இருந்தா என்னால வந்து ஒல்லியாக முடியும். பட் இருந்திருக்கேன். பட் அப்படி ஆனா எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க, நான் சப்பியா இருந்தாதான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. கேத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ இப்படி இருந்தாதான் நல்லா இருப்பா. கொஞ்சம் உடம்பு போட்டா போதும், எங்களுக்கு ரொம்ப அப்படியே குண்டு அப்படின்றதெல்லாம் வேணாம். இப்படி ஓகே தான். போடுற ட்ரெஸ்ஸுக்கு, அவளோட வயசுக்கு, அவ விளையாடணும், அதுக்கேத்த உடம்பு அவளுக்கு இருந்தா போதும். சோ இதான். இதே வந்து இந்த ஃபுட்டை கொஞ்சமா நாங்க அதிகமா எடுத்தாலே வெயிட் போட்டுடுது. நீங்க நினைக்கலாம் நான் வந்து ரொம்ப அதிகமா, இது எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம். உங்க வீட்லயும் நீங்க இதுதான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், ஆனா இவ்வளவு குண்டா இருக்கும். அது ஏன்னு தெரியல. நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸா இருக்கட்டும், நம்ம எதுவா இருந்தாலுமே நம்ம சாப்பிட்றது என்னமோ கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து இவ்வளோ வெயிட் போடுற அளவுக்கு நம்ம அவ்வளவா சாப்பிடுற, நம்மள பார்த்தா சொல்ல மாட்டாங்க, ஓ இது நிறைய சாப்பிடும் போல இருக்கு அப்படிதான் வந்து எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. வெளியாளுங்கெல்லாம் நம்மள பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க, இது நல்லா சாப்பிடும். பட் அந்த அளவுக்கு சாப்பிட்ற ஆள் கிடையாது. என்ன ஒண்ணு டேஸ்டியா இருக்கணும் சாப்பிடுறது. கொஞ்சம் ஒரு 2 பீஸாவது சாப்பிட்ற, அந்த 2 பீஸ் வந்து நான்வெஜ்ஜோட சாப்பிட்டா அது கொஞ்சம் அது கூட இறங்கும். இந்த வெஜிடேரியன் வச்சா அதுவும் இறங்க போறது கிடையாது.
இதுதான். நம்ம என்னமோ யாரோ பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நல்லா பீம் பாய் மாதிரி இருக்குது இது, அதனால நல்லா சாப்பிடும். அவங்க அப்பாவும் அப்படிதான் நல்லா சாப்பிடுவாரு போல இருக்குது. மோஸ்ட்லி இப்ப இந்த மாதிரி எங்க ஃபேமிலி பேட்டர்ன்ல யாருன்னா இருந்தீங்கன்னா, கேத்தி மாதிரி ஒரு குழந்தையும் பையனோ பொண்ணோ அப்படி இருந்து அப்பா அம்மா இருந்தீங்கன்னா, குழந்தை ஒல்லியா இருந்து பேரண்ட்ஸ் குண்டா இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மாவே எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க, இந்த குழந்தைக்கு கொடுக்கறது இல்ல. இது வந்து ஜென்ரலா எல்லாரும் பேசுற ஒரு டாபிக் தான். என்னம்மா சாப்பிட்டு இருக்கிற பாருங்க, இது டக்கு டக்குன்னு இது எனக்கு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு பிளான் பண்ணிட்டா. பிளான் பண்ணதுனால கட கட கடன்னு அவளது வந்து பினிஷ் பண்ணிட்டா பாருங்க. குக்கும்பரு இந்தாமா இது அவளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்றதுனால பாத்தீங்களா, இதுதான் அவளுக்கு ஐடியா. அந்த ஐடியா அவ மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிடுவேன். என்ன கத்தி, நேத்து எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 2-3 நாளா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஸ்டமக் பெயின், ஹெட்டேக் லைட்டா அதெல்லாம் இருந்ததுனால எனக்கு அவ்வளவா ஒர்க் பண்ண முடியல. இது வேற வந்து லைட்டிங் செட் பண்ணி ஷூட் பண்ணி இதெல்லாத விட வந்து எடிட்டிங் இதெல்லாம் பண்றதுக்குள்ள டைம் வந்து கரெக்டா போகுது. இப்ப இது பண்ணல அப்படின்னாக்கா தனியா இருக்கிற மாதிரி. நான் டிவி பாக்குற பழக்கம் கிடையாது, சோ அதனால வந்து டிவியும் அவ்வளவா பார்க்க மாட்டேன். இதுதான் இப்போதைக்கு இப்படி போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா வெளியே இருக்காரு, இப்பதான் சாப்பிட்டாரு அவரு. அவரும் வந்து கொஞ்சம் தூரம் அஃபிஷியலா வெளியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்ததுனால அவரு கொஞ்சம் டயர்டா இருக்காரு. ஸோ வந்து வெளியே இருக்காரு, சாப்பிட்டு கூப்பிடுறாருங்க. பா இன்னைக்கு என்ன வாய்ஸ் பேச போறாருன்னு நம்ம பார்க்கலாம். அவரை கூப்பிட்டு பேச சொல்லலாம். பிராக்டிஸ் பண்ணலையா? எங்க கிட்ட எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிலாம் பேச மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ல இப்படி உட்கார்ந்து இருந்தேன்னா வந்து வந்து டென்ஷனா கொடுக்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ்ல ஒரு 10 வாய்ஸ் பேசிடுவாரு டக்கு டக்கு டக்குன்னு. இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணோன்றாரு. வாய்ஸ்ல பவரே இல்ல, ஒழுங்கா பேசு. இல்ல நல்லா பேசு, நல்லா தானே பேசுவேன். தலைவலி ஓகே. என்ன குழப்பிட்டே இருக்காது நீ, ஏன் என்ன குழப்பிட்டு இருக்க? எனக்கு தலையை விழிச்சிட்ட போல இருக்கு, எனக்கு தலையை விழிச்சிட்ட போல இருக்கு. யார் சொல்லு? எஸ்ஜே சூர்யா. ஆனா என்ன ஒரு பிட் பேசுறேன், நிறைய பேசணும்ல. பிராக்டிஸ் பண்ணனும் சொல்றேன். சரி ஓகே, உயிர் எடுக்கிறோம்மா ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, என்ஜாய். அப்புறம் கேத்தி பேசுவா. இப்ப என்ன பேசு எதுனா சொல்லு. சாப்பிடுறது எதுனா டிஃபரன்ஸ் தெரியுதா? என்ன பார்த்து எதுனா டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே லைட்டா டிஃபரன்ஸ் தெரியுது. வந்து கொஞ்சம் டோன் ஏறி இருக்கேன், கொஞ்சம் பல்ஜா இருக்கு, கை மட்டும் கொஞ்சம் பல்ஜா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேம்மா, யூனிஃபார்ம் லூஸா இருந்துச்சு, இப்போ டைட் ஆயிடுச்சு. அப்படியா? இப்பதான் ஸ்டிச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிஃபார்ம் டைட் ஆயிடுச்சுன்றா. இது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு. யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணலாம், அதெல்லாம் முடியாது. அதனால பார்த்து விளையாடணும், சாப்பிட்ற அளவுக்கு விளையாடவும் செய்யணும். ஏன்னா அவ்வளவு வந்து கரெக்டா இருக்குது. வரா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா, உருளுவா மேல உருண்டுட்டு போயிட்டு நேரம் என்ன பண்ணுவா, கொஞ்ச நேரம் டிவி பாப்பா. இப்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளவு குடுக்கறது இல்ல. ஏன்னா ரெகுலரா வந்து சிப்ஸ் சாப்பிடுவா. என்ன சாப்பிடுவா? சிப்ஸ் சாப்பிடுவா. அப்புறம் என்ன சாப்பிடணும்? பிஸ்கெட் கம்பல்சரி. அதனால பிஸ்கெட் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் வீட்டுல ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது டோர் நெட்டு அதெல்லாம் ஊட்டிய டோர் நெட் வாங்கி கொடுக்கணும், வெஜ் பஃப் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் மேடம்க்கு. இப்ப வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. டைரக்டா வேற இதுதான். இன்னைக்கு வந்து கேன்டீன்ல சாப்பிட சொல்லிட்டேன். ஸ்கூல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல காலையில அப்படின்றதுனால கேன்டீன்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதனால கேன்டீன்ல சாப்பிட்டா. சீக்கிரம் சாப்பிட பழகணும். தென் ஃப்ரெண்ட்ஸ், வேற
நானும் ஏதாவது ஒரு டாபிக் பேசலாம், அதை பத்தி ஏதாவது ஒரு புது டாபிக் மாதிரி எடுத்து டெய்லி ஒன்னு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை பத்தி பேசினா எப்படி இருக்குமோ, நம்ம எந்த டாபிக் பேசினா கரெக்டா வரும் அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கேன். பண்றோம் இனிமேல கொஞ்சம் கொஞ்சமா. பட் இவ சாப்பிட்டு கரெக்டா இருக்கணும். ஏன்னா இவளுக்கும் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் லாஸ்ட் வீக். இவ சர்ச் போயிட்டு வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தாக்கா ரொம்ப மோசமா இருந்தா. அதனாலதான் சரி ஓகே சாப்பிட வச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவ ஒரு ஜோக் பண்ணிருக்கா கிளாஸ்ல. லஞ்ச் கொடுத்து அமிச்சேன் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி, 4-5 days பிஃபோர். வெள்ளரிக்கான்னு சொல்லி விரல கச்சிக்கினாலாம். நம்புற மாதிரி இருக்கா? பாத்தீங்களா? இதுல இருந்து எடுத்துட்டா பாருங்க. இங்க பாருங்க அப்படியே. இது எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. இப்ப 6 தான் இருக்கு. எது சொன்னாலும் ஃபாஸ்டா சொல்லணும். நான் வந்து அப்படி கடிச்சு சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி ரேபிட் மாதிரி சாப்பிடறதுனால குக்கும்பர் நினைச்சு அப்படின்னு செம்ம வலி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து வீட்டுல நடக்கும் போது அதெல்லாம் வந்து பார்த்து கண்ணை வந்து தரையில வச்சு நடக்கவே மாட்டா. அப்படியே தப 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 தபன்னு ஓடுவா. தப 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 தபன்னு ஓடி வருவா. இச்சுக்குவா. இச்சுன்னு வந்து கால் வலிக்குது இங்க யாருன்னா இச்சுக்குவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க இச்சுக்கினேன்னு வந்து நேத்து நின்னா. அம்மா இங்க இச்சிக்கணுமா, இங்க இச்சிக்கணுமா. நேத்து அன்னைக்கு ஒரு நாள் சொல்றேன் இங்க வந்து இச்சிக்கணுமா. அப்பா ஏதோ கவர் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கலான்னு போகும்போது அந்த தாப்பால் போடுவோம்ல, அந்த தாப்பால் போடுற அந்த இது வந்து இங்க குத்திருச்சு. வித்தியாசமா போயிட்டு இடி வாங்கின்னு வருவா எல்லாருக்கிட்டயும். நான் இன்னும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் அங்க நின்று சப்பாத்தி செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் சாப்பிடலான்னு இருக்கிறேன். நீங்கெல்லாம் என்ன செஞ்சீங்க? யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனா கமெண்ட் பண்ணாதது கூட ஒரு விதத்துல வந்து ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம எங்களுக்கு வந்து நல்லா போகுதுன்றது தெரியுது. எந்த கமெண்ட்டும் இல்லாம ஓகே அப்படின்ட்டு வியூஸ் போகுது. ஏன்னா லாங் வீடியோக்கெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நார்மலாவே புதுசா சேனல் ஓபன் பண்ணவங்களுக்கு லாங் வீடியோஸ் போட்டா எனக்கு போற அளவுக்கு கூட வியூஸ் போறது இல்ல. சும்மா அப்படியே கொஞ்சமா அப்படி போயிடுது. பட் எந்த வந்து கிராஜுவலா ஏறுது பாக்குறீங்க. அந்த வியூஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஹையர் ஆகும்ன்றது எனக்கு தெரியும். எனக்கு இப்படி இருக்கிறது ஓகே ஃபார் திஸ். அவ்வளவுதான். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் வாய்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப ஹார்டா இருக்குதா, சாஃப்டா இருக்குதா? ஏன்னா என்னோட வாய்ஸே வந்து ரொம்ப போல்டு வாய்ஸ். கான்ஃபிடன்ஸ் நிறைய, ரொம்ப போல்டு, டைரக்டா பேசிடுவாங்க. பேசி இன்டைரக்ட் ஸ்பீச்ல எங்க அம்மாட்ட கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு நேரா கேட்டுருவாங்க. எங்க அம்மா என்னோட ரோல் மாடல். என்ன இப்ப வந்து நான் பேசுற விதமே இப்படிதான். நான் உங்ககிட்ட வந்து இது ரொம்ப ஆட்டிடியூடோட பேசுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னோட பேசுற விதமே இப்படிதான். நான் இப்படிதான். ஏன்னா வந்து என்ன சொல்றது, என்னோட வாய்ஸே வந்து அப்படிதான். ஒரு மாதிரி ஹார்ஷான வாய்ஸ், ஹார்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. கேத்தியோட ஸ்கூலுக்கு போனாலே இவங்க டெரர் அப்படின்னு தான் எனக்கு பேரே வச்சிருக்காங்க. அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்களாம், என்ன அவங்க எப்படி உங்க கிட்ட பேசுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து என் வாய்ஸே எனக்கு வந்து ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம், என் வாய்ஸே எனக்கு வந்து மைனஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஃபேவரா பேசணும்னா எங்க அம்மாவை நல்லா சொல்லுவாங்க. ஆப்போனன்ட்க்கு ஃபேவரா பேசணும்னா எங்க அம்மாவை கெட்டவங்க ஆக்கிடுவாங்க. நான் யாருக்கும் ஃபேவராலாம் பேச மாட்டேன். என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, நான் யார் பேச்சுக்கும் போக மாட்டேன், என் பேச்சுக்கு யாரும் வரக்கூடாது. இதுதான் என்னோட சிம்பிள் லாஜிக். நான் யார் பேச்சுக்கும் போக மாட்டேன், என் பேச்சுக்கும் யாரும் வராதிங்க அப்படின்ற கேரக்டர் தான் நான். ஆனா என்ன ஏதாவது தப்பாவோ இல்ல வேற ஏதாவதோ என்ன வந்து பேசுந்தியோ, இல்ல கேத்திய பேசுந்தியோ, இல்ல வந்து அவரை பேசினாலும் கேட்டா எங்க ஒரு ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் இருக்கும் இல்லையா,
அத பத்தி எனக்கு வந்து காதுல தப்பா விழுந்துச்சுன்னா அது தப்பா இருந்தா கண்டிப்பா போய் கேட்பேன். அவங்க வந்து கரெக்டா பேசிட்டாங்கன்னா நீ கரெக்டா பேசிட்ட நம்ம கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது, அது தப்பு. தப்பா இருந்துச்சுன்னா கேட்காத விட மாட்டேன். அது என்னோட ஒரு பிளஸ்னா எடுத்துக்கலாம், மைனஸ்னா எடுத்துக்கலாம். கேட்டவங்க ஏன்டா கேட்டோன்னு அழுந்தோம் அந்த மாதிரி. அதனால வந்து இதுதான் என்னோட இது. அவரு வந்து அவரு உங்களுக்கு எப்படி தெரியுறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவரு சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்ட். பட் திடீர்னு அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது. நானாவது இப்ப கோவம் தான் நான் அப்படி சாஃப்டா பாக்கணும், நான் சாஃப்டா பாப்பேன். நாங்க வந்து அம்மா கூட இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது டிஃபரன்ஸ். ஆனா வெளிய தேர்ட் பர்சனுக்கு எங்க அம்மா நார்மலா பேசினாலே ரொம்ப ஆட்டிடியூடு, ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்வாங்க. உங்களுக்கே நான் வந்து ரொம்ப ஆட்டிடியூடோட இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அது என் கூட ரொம்ப க்ளோஸா பழகுறவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி அப்படின்னு. தப்பா இருந்துச்சுன்னா கேட்பேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மத்தபடி வந்து நான் நார்மல் தான். இப்போ ஒண்ணு சொல்றேன், நீங்க கேளுங்க. இவளுக்கு 12 years தானே ஆகுது. அவரு அப்பா தானே இவளுக்கு. இவ புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு. நான் கோபமா பேசுறேன்னா இல்லையான்னு இவளுக்கு கரெக்டா தெரியும். அம்மா கோபமாவே பேசலையே அப்படின்வா இவ. அவர் சொல்லாரு இல்ல அவ கோபமா தான் பேசுறா. அதே மாதிரி என் கண்ணு வந்து முட்டை கண்ணுன்றதுனால நான் சும்மா சாதாரணமா பார்த்தா கூட முறைக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொல்ல எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுனே இருக்கிறடி அப்படின்னுவாரு. ஆனா நான் முறைக்கல, பாக்குறேன். இது எங்க அப்பாவுமே அதான் சொல்லுவாரு, என்ன முறைக்கிறா பாருன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. நான் முறைக்க மாட்டேன், பாப்பேன். நார்மலா பாக்குறதே வந்து முறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க எல்லாரும். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவளும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. 20 minutes ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பத்தி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்றேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் உங்களுக்கு. நான் இன்னைக்கு என்னை பத்தி கொஞ்சமா சொன்னது, பட் என்னை பத்தி குட்டி விளாக் சொல்றாங்களா, அந்த மாதிரி குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து பேசலாம். நீங்க என்ன பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ஒன்றும் பண்ணாத வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப நல்லவா. அதனால வந்து நீங்க என்ன ஒன்றும் பண்ணிட போறது இல்லை. அதனால வந்து we are good friends. ஒழுங்கா சாப்பிடுத. என்ன இது இதெல்லாம்? இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன சிக்கன் தானே இதெல்லாம்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுட்டு இல்லைன்றா. ஒழுங்கா சாப்பிடாத. சிக்கன் எல்லாம் சாப்பிடுத. இதுனா சிக்கன் தானே? இது சிக்கன் தானே? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் கேப்ல அப்படியே நம்மள வந்து ஏமாத்திடுவாய்வோ. சிக்கன் சாப்பிடு. இந்த மாதிரி பேசுறது நம்மளுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுது இல்ல? கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற என்ன பேசலாம்? இவ எப்படி இவளோட ஹேபிட்னாக்கா, சும்மா இருக்கும் போது டான்ஸ் ஆடுவா. நம்ம சொல்லி டான்ஸ் ஆடுன்னு கெஞ்சினா கூட ஆட மாட்டா. பாட்டு பாடுன்னா கூட பாட மாட்டா. அந்த மாதிரி இவளை பத்தி ஒரு நாள் நான் சொல்றேன். கதையா மூட்டையா சொல்றேன் இருங்க இவள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. டே 12ஓட சேலஞ்ச் வந்து வெயிட் கெயின் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இதோட நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இப்போ சொல்றதுதான் எப்பவுமே சொல்றது, எப்பவும் சொல்ற மாதிரி தான் இப்பவும் சொல்றது. ஓகேங்களா? நீங்க எங்க சேனலை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோஸை பாருங்க. ஓகேங்களா? நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Bye.